சென்னையின் மதிய வெயில் கொளுத்திக் கொண்டிருந்தது. பஸ் நிலையத்தின் அருகே 8 வயது சிறுவன் கார்த்திக் ஒரு சூடான பஜ்ஜியை கடித்துக் கொண்டே நின்றான். எண்ணெயின் வாசனையும் மிளகாய் பொடியின் காரமும் அவன் சின்ன நாவில் பரவின. அருகில் முதிய பூக்காரி பாட்டி தரையில் ஒரு பழைய துணியை விரித்து அமர்ந்திருந்தார். அவர் கூடையில் மல்லிகை, ரோஜா, கனகாம்பரம் எல்லாம் இருந்தன. ஆனால் அந்த கொளுத்தும் வெயிலில் பூக்களைப் போலவே பாட்டியும் வாடிப் போயிருந்தார். வியர்வை அவர் முகத்தில் ஓடி கண்களை மங்கச் செய்தது. கார்த்திக் அவர் அருகே சென்றபோது பாட்டியின் காலியான தண்ணீர் பாட்டில் தரையில் புரண்டு கிடந்ததை பார்த்தான். அவர் கண்கள் தொலைவில் எங்கோ தேடுவது போலிருந்தன. யாரையோ காத்திருப்பது போல. அவர் உதடுகள் வறண்டு உதறின. கார்த்திக்கின் சின்ன இதயம் ஒரு கணம் இடித்தது. அம்மா சொன்னது நினைவுக்கு வந்தது. யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா நம்மால முடிஞ்ச உதவி செய்யணும் கார்த்தியு. ஐயோ, இந்த வெயிலில் இவ்ளோ நேரம் ஒரு துளி தண்ணீர் கூட இல்லையா என்று மனதில் கேட்டுக்கொண்டான். அவன் கையில் இன்னும் ஒரே ஒரு பஜ்ஜி மட்டுமே மீதமிருந்தது. அது கூட இப்போது சுவையற்றதாகத் தோன்றியது. அந்த பஜ்ஜியை வாயில் போட மனம் வரவில்லை. கார்த்திக் தயங்கினான். பசி இருந்தது. ஆனால் இன்னொரு பசி, இதயத்தின் பசி, அதை மீறியது. அவசரமாக பாக்கெட்டை துழாவினான். அம்மா கொடுத்த கடைசி சில ரூபாய்கள். அருகிலிருந்த மளிகைக் கடைக்கு ஓடினான். பஜ்ஜி வாங்குவதற்கு பதிலாக ஒரு குளிர்ந்த தண்ணீர் பாட்டிலும் ஒரு சின்ன பிஸ்கட் பாக்கெட்டும் வாங்கினான். கையில் அவற்றை பிடித்துக்கொண்டு திரும்பி வரும்போது அவன் சின்ன இதயம் வேகமாக துடித்தது. ஒரு பயமும், பாட்டி கோவிக்கொள்வாளோ, ஒரு எதிர்பார்ப்பும் கலந்து. கார்த்திக் பாட்டி அருகே போய் நின்றான். பாட்டி, இந்தாங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க, பசிக்குதுன்னா இதையும் சாப்பிடுங்க என்று தயங்கி தயங்கி கூறினான். பாட்டி திடுக்கிட்டு அவனை பார்த்தார். கண்கள் விரிந்தன. பிறகு நடுங்கும் கைகளால் தண்ணீர் பாட்டிலை வாங்கினார். ஒரு மிடறு குடித்ததும் அவர் கண்களில் நீர் ததும்பியது. தாகத்தால் அல்ல, நெகிழ்ச்சியால். சின்ன மகனே, நீ தேவதை மாதிரி வந்தவன் என்று குரல் தழுதழுக்க கூறினார். ஆனால் பாட்டியின் கண்களில் தெரிந்த அந்த புன்னகை, அது அவன் பார்த்த மிக அழகான புன்னகை. உன் வாழ்க்கையில எப்போதும் சந்தோஷம் மட்டுமே இருக்கட்டும் குழந்தை. நல்லா படி, பெரிய ஆளா வளரு என்று வாழ்த்தினார். அவர் குரலில் ஒரு பாட்டியின் அன்பு ஒலித்தது. பசி இன்னும் இருந்தது. ஆனால் அவன் சின்ன மனம் நிறைந்திருந்தது. பஜ்ஜியின் காரம் மறந்து போயிற்று. அதற்கு பதிலாக பாட்டியின் கண்ணீரும் புன்னகையும் அவன் இதயத்தில் நிரந்தரமாக பதிந்தன. வீட்டுக்குப் போய் அம்மாவிடம் சொல்ல ஆசையாக இருந்தது. ஒரு சின்ன உதவியால் கிடைத்த இந்த நிம்மதி, இது போதும், வாழ்க்கை முழுவதற்கும் போதும் என்று உணர்ந்தான். சிறுவயதிலிருந்தே மனிதநேயத்தை விதைத்தால் அது வாழ்நாள் முழுவதும் மனம் வீசும் பூவாக மலரும். சின்ன உதவியால் பிறருக்கு நாம் தரும் சந்தோஷம் நமக்கே திரும்பி வரும் மாபெரும் பரிசாக மாறும்.